நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். रंके समां पाहि रंके समां पाहि रंके समां पाहि रंगप्रभो. लक्ष्मीनाद समारंभां नादयामुनमध्यमाम् अस्मत्ताचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. नमश्रीरङ्गनाथाय कावेरी मध्यशायिने अर्चावतार श्रेष्ठाय सर्वमङ्गलदायिने. நமக்கு ரெண்டு பேரை கண்டா பிடிக்கவே பிடிக்காது. யாரும் ரெண்டு பேரை கண்டா பிடிக்காது அப்படின்னுட்டா நம்ம பண்ணக்கூடிய நல்லதெல்லாம் எடுத்து வெளியில் சொல்லாமல் இருக்கா இல்லையா, அவளை கண்டா நமக்கு பிடிக்காது. அதே மாதிரி நம்ம பண்ணுற தப்பை எடுத்து வெளியில் சொல்கிறாளே, அவளை கண்டாலும் பிடிக்காது. அதாவது நான் இவ்வளவு நல்லது பண்ணிட்டு இருக்கேன், என் பக்கத்தில் உட்காந்துட்டு இவன் சும்மா இருக்கான் பாரு, நானே சொல்ல முடியுமா, யார்ட்டையாவது இவன் எடுத்து சொல்ல வேண்டாமா, அப்புறம் இன்னத்துக்காக இவனை வச்சுட்டு இருக்கிறது, அவர்களை கண்டாலும் நமக்கு பிடிக்காமல் போய்டுறது. அதே மாதிரி இன்னொருத்தரை கண்டா பிடிக்காது. யாருன்னா நம்மக்கிட்ட ஏதாவது நீங்கள் இது பண்ணுறது சரியில்லை, அது பண்ணுறது சரியில்லை, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, இப்படி சொல்லிகிட்டு இருக்கா, என்ன ஆகும்னா அந்த அவர் சொல்கிறது இல்லை, சொல்கிறவரையும் சேர்த்து பிடிக்காமல் போய்டும். அதனால தான் பெரும்பாலும் எல்லாருமே தன் பக்கத்தில் தாம் செய்கிறதெல்லாம் சரின்னு ஆமாசாமி போடுறவாளை தான் வச்சுப்பான். ஏன்னா மனிதனுக்கு அதை காட்டிலும் காதுக்கு இனிமையானது சங்கீதம் கூட இல்லை. அதுதான் ரொம்ப இனிமையான ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, உங்களை போல யார் உண்டு, இதை காட்டிலும் ஒரு இனிமையான சொல் இருக்க முடியுமாண்ணே? அப்படி இல்லாமல் தங்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம், குற்றங்கள் எல்லாம் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் இருந்ததுன்னா அதுவே ஒரு உயர்ந்த குணம். இங்கே ஆழ்வார் இந்த பாசுரத்தில் அழகாக ஆரம்பிக்கிறார். சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடி செய்த காலம் மாதரார் கயற்கண் என்னும் வளையுள் பட்டழுந்து வேனை போதரே என்று சொல்லி புந்தீர் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகன் ஊர் அரங்கமன்றே. பெருமாளுக்கு பிரபாவம். அங்கு ஒரு பெரியவர் இருக்காரா, அவர் என்ன நடந்ததை சொல்வாரா, நடக்க போகிறத சொல்கிறாரா, ஏதாவது கையில் வரவழிப்பாரா, என் கஷ்டத்தை போக்குவாரா, அவர் தொட்டா வியாதி போயிடுமா, இல்லை அவர் என் கையில் கை வச்சா எனக்கு ஏதாவது ஒரு வைப்ரேஷன் கிடைக்குமா, ஜனங்கள் மகிமையை தானே பார்ப்பா. இல்லை அவர்கிட்ட போனால் பணம் வருமா, காசு வருமா. ஆனால் ஆழ்வார் பாருங்கோ, ஒவ்வொரு பாசுரத்துலேயும் அழகன் ஊர், இவன் அழகன் அழகன் அழகன்னே சொல்கிறார். இப்பேற்பட்டு மகிமை வாய்ந்த பிரபு இருக்கக்கூடிய ஊர் அப்படின்னு சொல்லலை, அழகன் ஊர். ஏன்னா இரண்டாவது பாசுரத்திலேயே பச்சை மாமலை போல்மேனி பவளவாய் கமலச்செங்க நச்சுதா அமரரேரே ஆயிரத்தம் கொழுந்தேன்னு அவனுடைய அந்த அழகில் தான் அவர் ஈடுபட்டார். ஏதோ ஒரு அழகன் இருக்கான், அதனால அழகன் ஊர் அப்படிங்கிறார். இந்த அரங்கன் இருக்கக்கூடிய ஊர் என்ன அப்படின்னுட்டா அழகன் ஊர். இந்த அழகன் என்ன பண்ணினான் அப்படின்னுட்டா, திருமண்டங்குடி அப்படிங்கிற க்ஷேத்திரம் காவேரி கரையில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் தான் ஆழ்வார் அவதாரம் பண்ணினார். போன பாசுரத்திலேயே அவர் சொல்லும் பொழுது சொன்னார், மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னார். பிறந்ததிலிருந்து மனிதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுக்கு ஒன்னே ஒன்று பசி 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 பசின்னு அலையிறான். உணவுக்காகவே ஏங்குறான், உணவுக்காகவே அழறான். பிறந்த குழந்தை அழறதே எதுக்காக அப்படின்னா, அதனுடைய லிப்ஸ் மூமெண்ட்டே முளைப்பால். பால் வேணும்னு குழந்தை விச்சு விச்சு விச்சுன்னு அழறது. பிறந்த உடனே முதல் அழுகையும் முளைப்பாலுக்காக. மரண தருவாயிலே அவன் அழறது வாய்க்கரிசிக்காக. பிறந்ததிலிருந்து கடைசியும் பிறந்த போதும் சாப்பாட்டு கழறாம், போகும்போதும் சாப்பாட்டு கழறாம். சில பேருக்கு ஏகாதசி விரதம் இருக்க சொன்னால் அவர்களுக்கு தோணும், என்ன ஒரு நாள் சாப்பிடாம நான் இப்படி இருக்கிறது, பசிக்குமேன்னு இல்லை, அந்த சாப்பாட்டை நான் ஏன் விடணும்,
பசிச்சு சாப்பிட்டவன் கூட பரவாயில்ல, அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய லாஸாக எடுத்தே நமக்கு இந்த சாப்பாட்டை ஒரு நாள் சாப்பிடாமல் நான் எப்படி இருக்கிறது, பெரிய தியாகம், அவனால் அதை விட முடியலை, அப்படி தவிக்கிறான் இல்லையா. அதுதான் ஆழ்வார் சொல்கிறார். இந்த சோத்து திருத்தி இது உடம்பு இருக்கே. கிராமங்கள்லாம் பழங்காலத்தில் ஒரு வீதியில் ஈயம் பற்ற வைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் வருவார். இப்படியே ஒரு குமுட்டி போட்டு இந்த பக்கம் புஸ்ஸு புஸ்ஸுன்னு போடுவார், அந்த பக்கம் கறி இருக்கும், தணல் வரும், அதுக்கு துருத்தின்னு பேர். அந்த மாதிரி என்ன அப்படின்னு விட்டால் இந்த உடல் இருக்கே, இந்த உடம்பு மூச்சு புஸ்ஸு புஸ்ஸுன்னு வாங்கிட்டு இருக்கிறதுனால இது ஒரு துருத்தி. அந்த துருத்திக்கு கறி போடுற மாதிரி சோறு போடணும். சொத்தால் அடித்த பிண்டம்னு சொல்கிற மாதிரி இந்த சரீரமே அன்னமய கோஷம் தானே, அன்னத்தினால தானே சரீரம் வளர்றது. அதனாலே இத்தகைய சரீரமே ஒரு சோறுனால் வளரக்கூடிய, இதில் இருக்கக்கூடிய எலும்போ சதையோ ரத்தமோ மனதோ எல்லாம் சோத்துனால தான் வளர்றது. இந்திரியங்களோ அந்த திருமண்டங்குடி அப்படிங்கிற காவேரி கரையில் பிறந்த ஆழ்வார் பெருமாளுக்கே ஆட்பட்டு ஒரு கைங்கரியம் பண்ணணும். கைங்கரியம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கைங்கரியத்திலே பெருமாள் இவர் அழகன் தானே ஈடுபடுறார். அந்த அழகனுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி ஒரு புஷ்ப மாலை, அந்த புஷ்ப மாலை கட்டி அரங்கனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு இவருக்கு ஒரு ஆசை. அதனால தான் பிறந்த திருமண்டங்குடி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை விட்டுட்டு ஸ்ரீரங்க வாசமே வந்தார். அந்த ஸ்ரீரங்க வாசத்தில் இருந்துட்டு காவேரி பாயக்கூடிய அந்த ஸ்ரீரங்கத்தில் அழகான ஒரு நந்தவனம் அமைத்தார். அந்த நந்தவனத்தில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறையா பெருமாளுக்கு பிடிக்கக்கூடிய முல்லை பந்தல்கள், அருமையான முல்லை பந்தல்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முல்லை பந்தல் அப்படின்னுட்டா ஜாதி முல்லை, அப்புறம் சந்தன முல்லை, அப்புறம் குண்டுமல்லி, அப்புறம் சாதாரண முல்லை, மதுர மல்லி, அது மாதிரி விதவிதமான புஷ்பங்கள், சம்பகம், புன்னாகம், அசோகம், மருக்கொழுந்து, துளசி போன்ற புஷ்பங்கள் எல்லாம் அதிகமாக பயிரிட்டு அந்த புஷ்பங்கள் எல்லாம் சேகரித்து அழகாக மாலை கட்டி பெருமாளுடைய சேவைக்காக கோவிலுக்கு எடுத்துட்டு போய் கொடுப்பார். விஷ்ணு சித்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் எப்படி பண்ணினாரோ அது மாதிரியே ஆழ்வார் இந்த ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். கார்த்தால பிராத ஸ்நானம் பண்ணுவார். காவேரியில் ஸ்நானம் பண்ணி ஜபம் அனுஷ்டானங்கள் எல்லாம் முடித்து விட்டு பெருமாளுடைய கோவிலில் போய் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனையுருள்ளகன்றது காலயம் பொழுதாய் மது விரிந்தொழுகின மாமலர் எல்லாம் வானவர் அரசர்கள் வந்து வந்தேண்டி எதிர் திசை நிறைந்தனர் இவருடும் புகுந்த இரங்கலிற்றீட்டமும் பிடியொடு முரசும் அதிர்தலில் அலைகடல் போன்றுள்ளது எங்கும் அருங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு பெருமாளுக்கு பள்ளி எழுச்சி பாடி பெருமாளுடைய விஸ்வரூபத்தை சேவித்து விட்டு நேர தன்னுடைய கைங்கரியத்துக்கு போய்விடுவார். நேர கைங்கரியத்துக்கு போகும் பொழுது வாக்குல சதா பகவன் நாமா, ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்க பிரபோ ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்கே சமாம் பாஹி ரங்கநாதா அப்படின்னு சொல்லிகிட்டே போவார். போய் இந்த தோட்டத்தில் ஏதாவது களை இருந்ததுன்னா அந்த செடியெல்லாம் எடுப்பார். வாடி போன செடியெல்லாம் பிடுங்கி போடுவார். பூச்சி அரிச்சிருந்ததுன்னா அதுக்கெல்லாம் மருந்து போடுவார். செடிகளுக்கெல்லாம் உரம் போடுவார். எல்லா செடிக்கும் நீர் பாய்த்துவார். பிறகு அந்த செடிகள்லாம் ஏதாவது பதியம் போடணும்னா பதியம் போடுவார்.
அத்தகைய செடிகளில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் எல்லாம் தன்னுடைய மூக்கிலிருந்து வரக்கூடிய சுவாச காற்றோ வாயிலிருந்து வரக்கூடிய உமிழ்நீரோ தலையில் இருக்கக்கூடிய ஒரு கேசம் படாமல் சுத்தமாக அந்த செடி கொடிகளை பராமரித்து என்ன அப்படின்னா மரத்தில் பூக்கக்கூடிய சில புஷ்பங்கள் உண்டு, அந்த மாதிரி மரங்களும் வைத்திருக்கார். செண்பகம் போன்றதெல்லாம் மரமாக வரும். கொடியில் பூக்கக்கூடிய சில புஷ்பங்கள் உண்டு, முல்லை மல்லி போன்றது, அது மாதிரியாக கொடியில் இருக்கக்கூடிய புஷ்பங்களும் வச்சிருக்கார். செடியில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் உண்டு, அது மாதிரி செடியில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் விருட்சி போன்ற புஷ்பங்கள் எல்லாம் செடியில் இருக்குது. அது மாதிரி தண்ணீர்லேயே வரக்கூடிய புஷ்பங்கள் உண்டு, தாமரை போன்ற புஷ்பங்கள், தாமரை, வெள்ளை தாமரை, அல்லி போன்றதெல்லாம் செடிகளில் வரக்கூடிய புஷ்பங்கள். அத்தகைய புஷ்பங்களும் வச்சிருக்கார். சிலது வேரே புஷ்பம், அது மாதிரி வெட்டி வேர் போன்ற புஷ்பங்களும் வச்சிருக்கார். இப்படி பலவிதமான புஷ்பங்கள் தோட்டத்தில் பயிரிட்டு அத்தகைய புஷ்பங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து பெருமாளுக்கு குறைவர அவருடைய தொண்டு அந்த சேவையை பண்ணிட்டு இருக்கார். பகவத் பக்தன் எதை சாப்பிடணும் அப்படின்னுட்டா, நம்ம எதை சாப்பிட்றோமோ அதில் ஒரு பகுதி நம்முடைய மனதாக மாறுறது. அதனால மனது சுத்தமாக இருக்கணும், சித்தத்தில் சுத்தம் ஏற்படணும் அப்படின்னுட்டா முதல்ல நம்ம அதுக்கு பண்ண வேண்டியது சுத்தமான ஆகாரம். சுத்தமான ஆகாரம் அப்படின்னுட்டா சமைக்கும் பொழுது நம்ம சமையல் பண்ணக்கூடிய அறை ரொம்ப க்ளீனாக இருக்கணும், கைகள்லாம் சுத்தம் பண்ணிட்டு சமைக்கணும். அது மாதிரி அந்த இடத்துல எதுவும் குப்பை இருக்கக்கூடாது, ஒட்டடை இருக்கக்கூடாது, பாத்திரங்கள் எல்லாம் நன்னா அலம்பி இருக்கணும். இத்தகைய சுத்தத்தினாலே சரீர ஆரோக்கியம் ஏற்படுமே தவிர மனதில் ஆரோக்கியம் ஏற்படாது. மனதில் ஆரோக்கியம் வேணும் அப்படிங்கிற பொழுது அந்த ஆகாரத்திலேயே உப்பு புளி காரங்கள் எல்லாம் குறைச்சி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதை பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணணும், பெருமாளுக்கு கண்டருளை பண்ணணும். பெருமாள் அதை அமுது பண்ணி கட்டாட்சித்தாரானால் அந்த சாதம் பிரசாதம் ஆயிடுறது. அந்த பிரசாதத்தை சாப்பிட்டோமானால் சித்தத்தில் நல்ல எண்ணங்கள் ஏற்படும். எங்கேயாவது வெளியூருக்கு போனாலும் கூட கிடைக்கிற சாப்பாட்டை மானசீகமாக பிரபோ ரங்கநாதா அப்படின்னு மனதிலையாவது பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் அபியாசம் வரணும். ஒரு வீட்டில் போகும்பொழுது அந்த வீட்டில் விருந்தாளியாக இருக்கக்கூடிய நமக்கு ஏதாவது கொடுத்தால் கூட அங்கே ஏதாவது சுவாமி படம் இருந்தது அப்படின்னுட்டா அவர்கிட்ட காண்பிச்சுட்டு சாப்பிட்ற பழக்கம், அப்படி ஒரு அபியாசம் வரணும். அத்தகைய அபியாசத்தினால சித்தத்தில் சுத்தி ஏற்படும். ஆழ்வாருக்கு அது தெரியாதா? அதனால் ஸ்ரீரங்க வாசம், அவர் தனியாக ஒரு வீடெல்லாம் வச்சுக்கல. அந்த நந்தவனம் இருக்கே, அந்த நந்தவனத்திலே அழகாக பரன்சாலை மாதிரி ஒரு குடிசை போட்டுண்டார். அந்த குடிசை போட்டுண்டு கோவிலுக்கு போவார், திருப்பள்ளி எழுச்சி கைங்கரியம் பண்ணுவார். அதை மாதிரி கோவிலில் புஷ்ப கைங்கரியம் பண்ணுவார். அவருடைய ஒரு பரன்சாலையில் ஒரு அடுப்பு வைத்து கொண்டு தன்னுடைய ஆகாரத்தை அவர் சமைத்து கொள்ள மாட்டார். கோவிலில் பெருமாளுடைய பிரசாதம் என்னவோ அதை ஒரு ஜீவன ஆதாரத்துக்கு சாப்பிடுவார், அவ்வளவுதான். பசி, பெருமாளுக்கு சேவை பண்ணுறதுக்கு உடம்புல தெம்பு வேணும். அது பெருமாளுக்கு கண்டருளை பண்ணினது இருக்கே, பெருமாள் அமுது பண்ணினது இருக்கே, அதையே சாப்பிடுவார். கோவிலே ஏதாவது பிரசாதம் கொடுப்பார். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு பெருமாளுக்கே ஆட்பட்டுண்டு சதா சர்வ காலமும் நாமகீர்த்தனம் பண்ணிண்டு இந்த திருமாலை பாசுரம் முழுக்க பெருமாளுக்கு எவ்வளவோ நாமங்கள் இருந்தாலும் கூட அஷ்டாட்சரம் அப்படின்னு சொல்கிறோம், நாராயணா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நாராயண நாமத்தை காட்டிலும் இந்த திருமாலையில் கோவிந்த நாமத்தினுடைய பிரபாவத்தை தான் அவர் எடுத்து சொல்கிறார். மூன்றெழுத்துடைய பேரால் கத்திர பந்துவும் பராங்கதி கண்டு கொண்டான் அப்படின்னு திரும்பி திரும்பி கோவிந்த நாமத்தினுடைய பிரபாவத்தை தான் சொல்கிறார். திருப்பாவையிலே நாச்சியார் சொல்லும் பொழுதும் 12 நாமங்களே பாசுரங்களில் பெருமாளை துதி பண்ணினாலும் கூட கோவிந்தாங்கிற நாமத்தை தான் நாச்சியாரும் 3 தரம் திருப்பாவையில் உபயோகப்படுத்தியிருக்கா. என்ன காரணம் அப்படின்னுட்டா, நாராயணா அப்படிங்கிற நாமம் அவனுடைய பரத்வத்தை சொல்கிறது. ஆனால் கோவிந்தாங்கிற நாமம் அவனுடைய சௌலபியத்தை சொல்கிறது. மாடு மேய்க்கிறதுக்கு வந்தானே அதுதானே பெருமை, வைகுண்டபதிங்கிறது அவனுக்கு என்ன பெருமை? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
வேதவேத்யன்கிறது என்ன பெருமை, ஷீராப்தியில் இருக்கிறதுங்கிறது என்ன பெருமை, அதுதான் உபநிஷத்தில் நிர்ணயமான வஸ்துவாச்சே, தீர்மானமான வஸ்து. அது பெருமை இல்லை, இந்த கோக்களை மேய்க்கிறதுக்கு வந்தானே கோவிந்தன். அது மாதிரி வராக பெருமாளுக்கும் கோவிந்தன் ஒரு பேர் உண்டு. கோன்னா பூமி, இந்த பூமியை தூக்கி நிறுத்ததுனால கோவிந்தன். ராமரையும் கோவிந்தன்னு சொல்லுவான், பூமியை பரிபாலனம் பண்ணினதுனால. ஆனால் பகவான் கிருஷ்ணனுக்கு கோவிந்தன்கிற பேர் அந்த பசுமாடுகளை மேய்க்க வந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்திரனுக்கு யாகம் பண்ணுறதை நிறுத்திட்டதுனால வந்த கோபத்தினாலே இந்த கோகுலத்திலையும் கோகுலத்தில் இருக்கக்கூடிய கோப்பர்களையும் அதில் இருக்கக்கூடிய பசு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் மழைய சோன்னு கொட்டி அந்த கோ வம்சமே இல்லாமல் அழித்து விட போகின்றேன் அப்படின்னு கோரமாக ஒரு மழை பொழுது பகவான் தன்னுடைய சுண்டு விரலால் 7 வயது பாலகன் அந்த மலையை தூக்கி நின்னானே, அதை விட அவன் பகவான்றதுக்கு வேற என்ன பிரமாணம் வேணும்? சின்ன குழந்தை 7 வயது, எல்லாரும் வந்து கோவிந்தம் சரணம் ஐயோ அவன்கிட்ட சரணாகதி பண்ணுறான். எல்லாருக்கும் குளிர்றதான், கைகாலெலாம் நடுங்கிறது, தண்ணி எல்லா இடத்துலையும் ரொம்பி வந்துடுத்தோம், எல்லாருக்கும் பல்லு தந்தி அடிக்கிறது, பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாம் ஓடி வந்து எங்கேயாவது கோவிலுக்கு போகல, குளத்துக்கு போகலை, பெருமாளுக்கிட்ட நேர்ந்துண்டு ஒரு விரதம் இருக்கலை, என்ன பண்ணுறான்னா எல்லாம் இந்த குட்டி குழந்தையான கிருஷ்ணன் காலில் கோவிந்தம் சரணம் ஐயோ அவனை சேவிக்கிறான். பிரபு பகவான் பார்க்கிறான். என்ன பார்க்கிறான்னா இவர்களுடைய நம்பிக்கையை பார், இவர்களுடைய நம்பிக்கையை பார். பகவான் தானே அவர் இந்த இந்திரனுக்கு பண்ணக்கூடிய யாகம் வேண்டாம்னு சொன்னான். யாகம் வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் இந்திரனுடைய கர்வத்தை அடக்கணுங்கிறது தான். அதனால எல்லாரும் சொல்லலாம் இல்லையா, கிருஷ்ணா நாங்கள் ஏதோ யாகம் பண்ணிட்டு இருந்தோம், மழை பெஞ்சது ஒன்னால தான் கெட்டுதுன்னு சொல்லலாம் இல்லையா? சொல்லலை. அவன் ரட்சிப்பான்கிறது அவர்களுக்கு திருட விசுவாசம் உண்டு. அவனை ஓடி சரணாகதி பண்ணின உடனே அந்த குழந்தை 7 வயது கிருஷ்ணன் பெரிய மலையை அதுவும் கூட முழுகையினாலேயாவது இப்படி தூக்கக்கூடாதா? அப்படி இல்லையா, சுண்டு விரல்னால அந்த மலையை தூக்கி வித்தியஸ்த பாதமாக அப்படி நிற்கிறான். ஒரு சின்ன பேகு தூக்கினா கூட அது தூக்கும் பொழுது கை புடச்சிக்கிறது, முகத்தில் அதோட வெயிட்டு தெரியறது. 7 வயது குழந்தை சுண்டு விரல்னால அந்த மலையை தூக்கியும் கூட அவனுடைய உடம்புல இருக்கக்கூடிய திரிபங்கி அந்த வளைவு அப்படி தான் இருக்குது. ஒரு சிரமம் தெரியல, வேர்த்து கொட்டலை, அவனுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மந்தகாசம் மாறலை. அப்படின்னுட்டா அவனுடைய பிரபுவனுடைய பெருமை என்னத்தான் சொல்கிறது. அதனால் இந்த கோகுலத்தையும் அந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய பசு கன்றுக்குட்டிகள் எல்லாத்தையும் அந்த இந்திரனுடைய பெரிய கோரமான மழையிலிருந்து காப்பாற்றியதனாலே அவன் கோவிந்தன். அந்த பெயர் அவனுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படின்னு இந்திரனே பண்ணுறான். இந்திரன் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணும்பொழுது காமதேனு ஓடி வரா. அவள் சொல்கிறா, நான் இது நாள் வரைக்கும் இந்திரன்ட்டு தான் இருந்துட்டு இருந்தேன், இனிமேல் நான் அவன்கிட்ட போகமாட்டேன். ஏன் போகமாட்டேன்னா, இந்த பசுமாடு கண்ணுக்குட்டியெல்லாம் பசுவனுடைய வம்சம் தானே, அவர்களுடைய குலம் தானே. இந்த இந்திரன் நான் அவனோடு இருந்துட்டுருக்கேன் காமதேனு அப்படிங்கிறதான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னுட்டா, என்னுடைய வம்சத்தையே மழை கொட்டி அழிக்க பார்க்குறானே. பெரிய ஆலங்கட்டி மழை, ஐஸ் கட்டியாக விழுந்து இந்த பசுமாடு கண்ணுக்குட்டியெல்லாம் அழிக்க பார்க்குறானே. என்னுடைய இனத்தை அழிக்க பார்க்குற ஒருத்தனோட நான் எப்படி இருக்க முடியும்? என்னுடைய இனத்தை நீ தான் காப்பாற்றினேன், காப்பாற்றுறனோட தான் நான் இருக்கணும். இனிமேல் காமதேனு நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னுட்டு பகவானோட ஓடி வந்துட்டான். ஐராவதம் ஆகாச கங்கையை எடுத்துட்டு வந்தா. அது மாதிரி காமதேனுடைய பால்னாலே பகவானுக்கு அந்த பாலை அபிஷேகம் பண்ணி இந்திரன் கோவிந்தன் அப்படிங்கிற நாமத்தை ரிஜிஸ்டர் பண்ணி சாஸ்வதம் பண்ணி கொடுக்குறான். அதனாலே ஆழ்வார் அந்த பாசனங்கள் எல்லாம் கோவிந்த நாமத்தினுடைய பெயரைத்தான் சொல்கிறா. அதனால தான் ஆண்டாளும் சிறு பேரழைத்தனவும் சீரி அருளாதே அப்படின்னா என்ன, நாராயணாங்கிற பேர்லாம் சிறு பேராக எடுத்து அவனுக்கு எதுன்னா அவனுடைய பரத்வத்தை சொல்லக்கூடிய பேரெல்லாம் சிறு பேராக எடுத்து இப்போ என்ன அப்படின்னா என்ன கோவிந்தான்னு யாரும் கூப்பிட மாட்டேங்கிறா. அந்த கோவிந்த நாமத்தில் பகவானுக்கே ஆசை இருக்கு. கோவிந்த நாமத்தை சொல்லிண்டே ஸ்நானம் பண்ணி, கோவிந்த நாமத்தை சொல்லிண்டே சாப்பிட்டுண்டு, கோவிந்த நாமத்தை சொல்லிண்டே வாழக்கூடியவருடைய வாழ்க்கையில் எந்த பாவமும் ஒட்டாது அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். அதனாலே இந்த திருமாலையில் கோவிந்த நாமத்தினுடைய பிரபாவத்தை தான் ஆழ்வாரும் அதிகமாக பேசுகிறார். பேசி தன்னுடைய கதையை அப்படியே இந்த பாசுரத்தில் சொல்லிட்டு வரார். சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம்னு தன்னுடைய சுயச்சரித்திரத்தை சொல்கிற மாதிரி இந்த பாசுரத்தை
ஆழ்வார் அழகாக அமைக்கின்றார்.